வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு புனிதமான இரவில் அல்லாஹ்வினுடைய இல்லத்திலே கூடியிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லாருடைய நோக்கம் ஒன்று தான், ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ்வை அடைந்து விட வேண்டும், மறுமையினுடைய வெற்றியை பெற்றுவிட வேண்டும், வாழும் இந்த சொற்பமான காலகட்டத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து விட வேண்டும். அதனால் இது மாதிரியான நல்ல வாய்ப்புகளை இபாதத்துகளை கொண்டு கழிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். சும்மா விளையாட்டு எல்லாம் கூடியிருக்கிறோம், பசங்கள்லாம் குறிப்பாக பைக் எடுத்துகிட்டு இன்றைக்கி தான் ரேஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி யாருக்காவது முடியலன்னா வீட்டில் போய் தூங்குறது தான் பெரிய இபாதத். அதனால் போகிறவங்க தாராளமாக போயிருங்க, வர்றவங்க நல்லா உள்ளே வந்து உட்காருங்க. சேர்ந்து பாருங்க, கேப் இங்கே இருக்குது, சேர்ந்து உட்காருங்க. என்னங்க அசைய மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் சேர்ந்து வாங்க, மற்றவங்களுக்கு இடம் கொடுத்தா இங்கே உள்ள இந்த சைடெல்லாம் இடம் இருக்குது, வர்றவங்க உள்ளே வாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த புனிதமான இரவிலே நிறைய தௌபா இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கும் துஆக்கள் செய்வதற்குமான ஒரு இரவாக நாம் பயன்படுத்தி கொள்ளணும். கொஞ்ச நேரம் இன்ஷா அல்லாஹ் ஒரு பயானும், அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சின்ன இடைவெளி வழங்கப்படும். அதில் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு தேநீரும் வழங்கப்படும். அதுக்கு பிறகு திக்ர், தௌபா, துஆ மஜ்லிஸும், பிறை 1 இன்று வரை அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் முழுமையான குர்ஆன் தராவி தொழுகையிலே ஓதப்பட்டு அதை நாம் எல்லோருமே முழுமையாக கேட்டு இருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. குர்ஆனை பற்றி சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இன்ன ஹாதல் குர்ஆன சைபுன், இந்த குர்ஆன் இருக்குல்ல அது ஒரு கயிறு, அதனுடைய ஒரு புறம் அல்லாஹ்விடத்திலேயும் மறுபுறம் உங்களிடத்திலேயும் இருக்கிறது, பற்றி பிடித்து கொள்ளுங்கள். நான் குர்ஆனை யார் பற்றி பிடித்து கொண்டாரோ அவர் அல்லாஹை பற்றி பிடித்து கொண்டார், நிச்சயமாக வெற்றி அடைவார். இப்போ குர்ஆனுக்காக வேண்டி தான் இங்கே கூடியிருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானார். அருமையான மூமின்களே, கொஞ்சம் நல்லா உள்ளே வாங்க. அந்த நின்றுட்டு இருந்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது, உள்ளே வாங்க. எல்லாத்துக்கும் இடம் இருக்குது, இங்கே நிறைய இடம் இருக்குது அந்த மூலையில். நீங்கள் வரலைன்னா உங்கள் கால் நீட்டி உட்காந்துக்குவாங்க. அப்படி நகருங்களை கொஞ்சம், இளைஞர்களும் கொஞ்சம் நகரு. எந்திரிங்கப்பா, இந்த சின்ன பசங்களெல்லாம் வயசானவங்க முடியல உட்காந்துருக்காங்க, வாங்க எல்லாத்துக்கும் இடம் கொடுங்க. நல்ல ஒரு அற்புதமான இரவு. அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்களிடம் பேசி கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் முந்தைய சமூகத்தினுடைய வயதுகளை பற்றி குறிப்பிட்டு பேசி கொண்டிருந்தார்கள். முன்னர் வாழ்ந்த சமுதாய மக்களுக்கெல்லாம் குர்ஆன்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 980 வயசுங்கிறான். நமக்கு எவ்வளோ? அதெல்லாம் அந்த காலம். 40 தாண்டினாலே அவனுக்கு அவார்டு கொடுக்கணும் இல்லையா? அதெல்லாம் பொட்டுன்னு போயிட்டே இருக்கு. யாரை நம்ம நினைக்கிறோமோ அப்படிலாம் இல்லை, சிலதெல்லாம் போகாதான்னு நினைக்கிறோம், அது ரொம்ப காலம் வாழ்ந்துட்டே இருக்கு. பெருமானார் பேசி கொண்டிருக்கிறார்கள், பெரும் வயது கொடுக்கப்பட்டார்கள். அதில் சில குறிப்பிட்ட நபிமார்களை பெருமானார் சொன்னாங்க. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம், ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம், இந்த 4 இறை தூதர்கள் 80 ஆண்டு காலம் அல்லாஹ்விற்கு பாவம் செய்யாமலேயே வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு வினாடி கூட அல்லாஹ்விற்கு மாறு செய்யாமல், பாவம் செய்யாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு பெருமானார் சொன்ன பொழுது சஹாபாக்களுக்கு ரொம்ப ஏக்கமாக போச்சு. நாயகமே, அவங்களுக்கு பெரும் வயது கொடுக்கப்பட்டிருக்கு. 900 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்தவங்க 80 ஆண்டுகள் பாவம் செய்யலன்னு சொன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது.
ஆனா நம்முடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் மத்தியில நீங்க சொல்லியிருக்கீங்களே நாயகமே, இந்த குறைந்த ஆயுட்காலத்தில் நாங்கள் அல்லாஹ்வை எப்படி நிறைவாக வணங்குவது, பாவம் செய்யாமல் இருப்பதுன்னு கேட்டாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டார். பொதுவாக மூமினிடம் கவலைகள் இருந்தால் தீர்வை அல்லாஹ் கொடுப்பார். கவலைகள் இருந்தால் சொல்லுங்க, ஆனா கவலை யார்கிட்ட போடணும்னு அல்லாஹ்ட்ட போடணும். அல்லாஹ் இப்படி நிறைய பாவம் செஞ்சுட்டு இருக்கேனே அப்படின்னு நீங்க கவலைப்படுங்கள், மன்னிப்பிற்கான வழியை அல்லாஹ் தருவார். இப்ப இந்த சஹாபாக்களிடம் வயது குறைவு, அவ்வளவு அமல் செய்ய முடியாது அப்படிங்கிற ஏக்கம், அந்த கவலை. உடனே ஜிப்ரீல் வந்தார், சலாம் சொல்லிவிட்டு ஓதினார், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். குர்ஆனில் ரொம்ப அற்புதமான ஒரு சூரா. லைலத்துல் கத்ர் என்றால் என்ன தெரியுமா? புனிதமான ரமலானுடைய மாதத்திலே ஒரு இரவை மறைத்து வைத்து அதை தேடி பெறுங்கள் அப்படின்னு இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டு 1000 மாதங்களை விட அந்த ஒரு இரவு சிறந்தது. நான் 1000 மாசம்னா எத்தனை வருஷம் ஆச்சு? 83 வருஷமும் 4 மாசம் ஒரே ஒரு இரவுல. வேற எந்த சமுதாயத்திற்கும் வழங்காத நிறைய வாய்ப்புகளை ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு வழங்கி இருக்கிறான். இதை கூட நம்ம பயன்படுத்தலன்னு வச்சுங்களேன், நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது. இப்ப 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால், அப்ப அந்த இரவுல என்ன செய்யணும்? அமல்கள் செய்வதோடு ஒரு மூமெண்ட ரொம்ப பயம் இருக்கணும், என் பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்மள்ட்ட அமல் கூடுதலா இருக்கா, பாவம் கூடுதலா இருக்கா? முடிச்சிருக்கீங்களா பாய்? பாவத்துல தான் வாழ்றோம்னு சொல்லுங்க. பாவத்துல தான் வாழ்றோம். ஒவ்வொரு பாவத்திற்கும் ரப்புல் ஆலமீன் பிடிக்க ஆரம்பித்தால் ஒருத்தர் தப்பிக்க முடியாது. தப்பிக்க முடியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். விட்டுட்டே இருப்பான். ஏன்னா 70 தாயை விட கருணையாளன். அம்மாவை பாருங்களேன், நம்மளை வளர்த்த போது அப்படி மிரட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது தாயினுடைய கருணை. ஆனால் 70 தாயினுடைய கருணையுடைய ரப்புல் ஆலமீன் விட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் பிடிப்பான், அந்த பிடி பயங்கரமாக இருக்குங்கிறான். எல்லாம் நம்மளை பாதுகாக்கட்டும். திடீர்னு ஸ்ட்ரோக்கு வந்து முடங்கிட்டோன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை கேள்விக்குறியாயிருதா இல்லையா? அவனுடைய வருத்தங்கள் எவ்வளவு இருக்கும் நினைச்சு பாருங்க. இன்னைக்கெல்லாம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போன உடனே முதல்ல ஃபைலை போட்டுறாங்க. அந்த ஃபைலை போட்டாவே என்னன்னா, நீ எங்கள்கிட்ட சிக்கிட்ட, சாகடிக்காம. ஆமாம், எல்லா டீட்டெயில்ஸும் எழுதுறான். இவனுக்கு கிட்னி எந்த லெவலில் இருக்குது, இவனுக்கு ஹார்ட் எந்த லெவலில் இருக்குது, பம்பிங் எவ்வளோ இருக்குது இல்லையா, எல்லாம் எழுதுறான். நம்முடைய மனதளவில் முடங்க வைக்கிற ஒரு வார்த்தை தான் நீங்க பேஷண்ட்டுங்கிறான். சாகர வரைக்கும் இந்த மாத்திரை விடவே கூடாதுங்கிறான். அப்புறம் என்ன சார் நடக்கும்? அப்புறம் செத்து போயிருவீங்க. எவ்வளவு அழகா காசை வாங்கிட்டு கிளாஸ் எடுக்கிறோம் பாத்தீங்களா இல்லையா? சாகர வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்தா சாகாம இருக்கணும். அப்புறம் மாத்திரை சாப்பிட்டதுனால செத்து போயிருவீங்க. அந்த டாக்டர்களை நம்புகிறோம். எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கிற ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஷிஃபாவை தரக்கூடியவன் நான். ஒரு வினாடி போதும். இப்படி எல்லாம் பேசிட்டு சுத்துறோம். அவன் முடக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவதுங்க நம்ம எல்லாருமே சாதாரண பேசுவோம். தப்புன்னு மவுத்து வந்து மவுத்தா போயிட்டா பிரச்சனையே கிடையாது. ஆனா நடமாட முடியாத முடக்கமும், உடல் உறுப்புகளை இழந்து மொண்டியாய் நடமாடுவதும், இறக்காமலேயே இறந்ததை போன்ற கோமாவுடைய நிலையில் முடங்கி கிடப்பதும், இதுவெல்லாம் மனிதனுக்கு வேதனை தருகிற மிக பெரும் நிகழ்வுகள். இதுக்கு பின்னாடி யோசிக்கணும். ரப்பு பிடித்து விட்டால் அவனுடைய பிடியில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதனால
நம்மளை மாதிரி பாவத்தில் மூழ்கி கிடக்கிற மக்களுக்கு அல்லாஹ் அவ்வப்போது ஒரு சின்ன வாய்ப்பை கொடுக்கிறா. ஒரு இரவில் கொஞ்சமாவது மனம் வருந்தி திருந்தி மாறிக்கொள்வதற்கான பெரும் வாய்ப்பு லைலத்துல் கத்ருடைய இரவு. அல்லாஹ் நம்மை மாற்றத்திற்குரியவர்களாக ஆக்கி தருவானாக. இரண்டாவது, இந்த சூரா பேசுது, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. இந்த இரவில் மலாயிக்கத்துமார்கள் மனித சமுதாயத்திட்ட வர்றாங்க, நம்மள்கிட்ட வர்றாங்க. பெருமானார் சொல்லுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து முசாஃபஹா செய்வாங்க. இந்த சமுதாயத்தில் இருக்கிற மாதிரி உயர்ந்த பழக்கம் வேற எங்கேயும் கிடையாதுங்க. பார்த்த உடனே சலாம் சொல்றோம், சொல்லுங்க அவர் யாரு, என்ன, எந்த ஊரு, எந்த ஏரியா கேட்ட பேசுறோம், சலாம் சொல்றோம், முசாஃபா செய்யறோம், நல்லா இருக்கிறீங்களா. அதுக்கு பிறகுதான் நீங்க யாருங்கன்னு கேட்கிறோம். யாரை சந்தித்தாலும் சலாம் சொல்லுங்கள், அவருடைய பாவம் மன்னிக்கப்படுது, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒரு சகோதரனுடைய முசாஃபா செய்து கை குலுக்குங்கள். இருவருடைய கை பிரிவதற்கு முன்பாக மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதை போல உங்களுடைய பாவங்கள் உதிர்கிறதுன்னு பெருமானார் சொன்னார். பகைமை ஒழிப்பதற்கான மிக பெரும் வழி சலாமும் முசாஃபஹாவும். சொல்லுங்க, முஆனகா. நம்ம அது பெருநாள் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, எப்பயுமே சலாம் சொல்லணும், முசாஃபா செய்யணும், முஆனகா செய்யணும். கட்டி பிடிக்கும் போது இந்த மனுஷனவா இத்தனை நாள் தப்பா நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்துடும். அதுதான் இந்த இரவில் வானவர்கள், குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தருகிறார்கள். அல்லாஹ் சொல்லி அனுப்புறான், போங்க, குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், ரஹமத்தினுடைய 10 நாட்கள், மன்னிப்பினுடைய 10 நாட்கள், மக்களோடு சேர்ந்து அவர்களுக்காக நீங்களும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். கூட்ட கூட்டமா வர்றாங்க. எது வரைக்கும்? ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். சின்ன பசங்க குர்ஆன் சொல்றாங்க, நமக்கு தான் வர மாட்டேங்குது. ஃபஜ்ர் உதயமாகும் வரை மலாயிக்கத்துமார்கள் சந்திக்க வர்றாங்க. ஒரு கற்பனை பண்ணுங்க, மனிதர்களை பார்த்திருக்கிறோம், ஜின்னு ஷைத்தானு சொல்ல கேட்டு இருக்கிறோம். இந்த மலாயிக்கத்துமார்களோடு பழகுகிற பாக்கியம் கிடைச்சிருக்கா? இல்ல பார்த்திருக்கிறோமா? ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் அருமைக்குரிய சஹாபாக்களுக்கு அந்த பெரும் பாக்கியம் கிடைத்தது. ஏன் அவங்கள நம்ம பாராட்டுறோம்? உலகத்திலே முன்னோடிகள் யாருன்னா சஹாபாக்கள் மட்டும்தான். ஏன்னா நபியை பார்த்தார்கள், ஜிப்ரீலை பார்த்தார்கள், வானவர்களை பார்த்தார்கள், வஹி இறங்குவதை பார்த்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானாருக்கு வஹி வருகிற பொழுதெல்லாம் அவங்க உடல் வேக்க ஆரம்பிச்சிடும். வஹினா என்னங்க? வஹினா என்ன? இறை செய்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருவார்கள். இதை வெளியில பார்க்க முடியாது. பெருமானாருக்கு ஏற்படுகிற உடல் மாற்றங்களை வைத்து சஹாபாக்கள் சொல்வார்கள், பெருமானாரை சொல்வார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படியே ஒரு தொடையை தூக்கி என் கால் மேல வச்சாங்க. வஹீனுடைய கணம், அந்த பாடி உடம்பு கனத்து விடும். ஏன் தொடை உடைஞ்சிருமோ அந்த அளவுக்கு நான் பயந்தேன். பெருமானாருக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஒட்டகம் இருந்துச்சுங்க, கஸ்வா. பெருமானாருக்கு பிரியமான ஒட்டகம். அந்த ஒட்டகம் மட்டும்தான் வஹியை தாங்குற சக்தி இருந்ததுன்னு வரலாறு எழுதுது. ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நீங்க சும்மா சாதாரணமா ஓதிட்டு கடந்து போகிற வசனங்கள் அல்ல இது. இந்த குர்ஆனை நாம் லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபல், ஒரு மலை மேல இறக்கி வச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், அது சுக்கு நூறா வெடித்து இருக்கும். அதை மனிதன் ஏற்றுக்கொண்டான். மனிதனா யாரு? பெருமானார் ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானார் வாங்கி இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள். ஈமான் கொண்ட சமுதாயம் குர்ஆனை கொண்டு மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானார். ஒரு நாள் சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஒரு மனிதர் வர்றார். அழகான தோற்றம். சஹாபாக்களே சொல்றாங்க, பிரயாணத்திலிருந்து வந்ததை போன்று தெரியல. ஏன்னா பிரயாணத்திலிருந்து வந்தா எப்படி இருக்கும்? உடையெல்லாம் கசகசா இருப்போம், ஆனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வர்றாரு. உள்ளூர்கார் மாதிரியும் தெரியல. ஏன்னா நாங்க பார்த்துருப்போமா இல்லையா?
வந்து பெருமானாருக்கு முன்னாடி வந்து பெருமானாருடைய முட்டியோடு முட்டி போட்டு பெருமானாரை பார்த்து கேட்கிறார், இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், ஐங்கால தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜகாத்து கொடுக்கணும், ஹஜ் செய்யணும். மீண்டும் கேட்கிறார், ஈமான் என்றால் என்ன? அல்லாஹ்வை நம்பணும், நபிமார்களை நம்பணும், மறுமை நாளை நம்பணும், மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவதை நம்ப வேண்டும், வானவர்களை நம்பணும், வேதங்களை நம்பணும். இதெல்லாம் சொல்லி முடிக்கிறார். மூன்றாவது கேட்கிறார், இஹ்சான் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் பதில் சொல்றாங்க, அன்தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ், நீ இபாதத்துகள் செய்கிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்ற உணர்வோடு நீங்கள் வணங்குங்கள்ங்கிறாங்க. நம்மளால அப்படி முடியுமா? தொழுகையில தக்பீர் கட்டி நிற்கும் பொழுது குறைந்தபட்சம் நான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறேன் என்ற உணர்வுகளால் நீங்க அடிமையாகணும். அந்த மனநிலை உங்களுக்கு வரலன்னு சொன்னா அல்லாஹ் என்ன பார்க்கறான்னு நினைச்சாவது என்ன செய்யுங்க. இந்த 3 கேள்வி கேட்டுட்டு அவரு போயிட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, வந்தவர் யாரு தெரியுமா? வந்தவர் யாரு தெரியுமா? இல்லை தெரியாது யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் தெரியும். பெருமானார் சொன்னாங்க, அத்தாக்கும் ஜிப்ரீல். வந்தவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயது என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து பெருமானார் வரைக்கும் நபித்துவத்தை வகையை கொண்டு வருகிற பெரும் பொறுப்பு யாருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இன்னைக்கு இரவுல அல்லாஹ் அனுப்புறான், போய் இந்த மக்களுக்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, ஜிப்ரீலை சந்தித்தது உங்களுக்கு கிடைச்சிருந்தா நீங்க பள்ளியை விட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஒரு மன நிம்மதி தெரியுங்கிறாங்க. எத்தனையோ கவலைகள், எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்குமா இல்லையா? இந்த மனம் அமைதி பெற்ற நிலையில் நீங்கள் திரும்பினால் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், யாரை சந்திச்சிருக்கீங்க? சஹாபாக்களுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம். அல்லாஹ்வுடைய ரசூல் உஹது போர்க்களத்தை அறிவிக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் தண்டோரா போர் நடக்கிறது, அவ்வளவுதான். எவ்வளவு நிகழ்வுகள்! ஒரு சஹாபி ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அன்னைக்கு தான் கல்யாணம் முடிச்சு தன் மனைவியோடு இல்லறத்தை தொடங்குகிறார். இல்லறத்தினுடைய முதலிரவு வாழ்வு போர் முரசு கொட்டப்படுது. அப்படியே பதட்டத்தோடு எழுந்து விட்டார். எழுந்துட்டு யோசிக்கிறார், இந்த மனைவியோடு இந்த சிற்றின்பமா போர்க்களத்தினுடைய பேரின்பமா? அதான் சஹாபாக்கள். அப்படி யோசிச்சவர் டப்புன்னு முடிவெடுக்கிறாரு, இது எப்ப வேணாலும் கிடைக்கும், ஆனா அது எப்பவாவது ஒரு முறை தான் கிடைக்கும். கிளம்பி விட்டார் போர்க்களத்திற்கு. சுபஹானல்லாஹ், வரலாறு பின்னாடி பேசுகிறது. கடுமையான போராட்டத்திலே ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எல்லாம் முடிந்து போராளிகளை தேடி வருகிற பொழுது இவருடைய ஜனாசாவை காணா. இவருடைய ஜனாசாவை காணா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹன்ஸலா இவரை பத்தி போய் வீட்டில் கேளுங்க. வீட்டில் போய் விசாரித்தால் அவர் மனைவி சொல்றார், நேற்று தான் கல்யாணம், முதலிரவிலே ஈடுபட்டு இருந்தார், குளிப்பு கடமையானது, போர் முரசு கொட்டப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய தீனுக்காக என்று கிளம்பியவர் ஷஹீதா இருப்பார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, குளிப்பு கடமையான நிலையில ஒரு ஜனாசா ஷஹதாக்களை குளிப்பாட்டக்கூடாது, போர்க்களத்தில் கொல்லப்பட்டவர்களை குளிப்பாட்டக்கூடாது. ஆனால் அவர் அசுத்தமாக இருந்த காரணத்தினால் ஒரு ஷஹீதை மலக்குமார்கள் குளிப்பாட்டி சுமந்து எடுத்து சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பேர் சொன்னாங்க, ரசீலுல் மலாயிகா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர். இந்த மலக்குமார்களை சந்திக்கிற வாய்ப்பாவது அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானா? நமக்கு தெரியாது. நம்முடைய துஆ கபூலாகும், நம்முடைய மனசு நிம்மதி அடையும், அல்லாஹ் என்னை மன்னித்திருப்பான் என்ற திருப்தி ஏற்படும். அந்த மலக்கு 2 நாளுங்க, இன்னைக்கு ஒரு நாள் பெருநாள் என்று வர்றாங்க. யாரு? மலக்குமார்கள். ரப்புல் ஆலமீன் எவ்வளவு கிருபையால் நீங்க போய் அவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்கள். எனவே நமக்கு 4 பெருநாள், நமக்கு 4 பெருநாள். ஒன்று பராத் இரவு, இன்னொன்று லைலத்துல் கத்ர் இரவு, ரமதானுடைய பெருநாள், பக்ரீத்தினுடைய
பெருநாள். 2 பெருநாள் பகல்ல, 2 பெருநாள் இரவுல. இந்த 2 பெருநாள் இரவு பெருநாள் மலக்குமார்களுக்கு சொந்தம். நாம் அதில் பங்கெடுக்கிறோம். ஏன் இது 2 பெருநாளாக அறிவிக்கப்பட்டது தெரியுமா? குர்ஆன் இறக்கப்பட்டது, அவ்வளவுதான். குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு என்ற காரணத்தினால் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு மரியாதை கொடுக்கிறார். இப்ப எந்த அளவு குர்ஆனோடு நாம ஈடுபாடு கொண்டு இருக்கிறோம். வீடுகள்லையும் செல்ஃபில் தூங்குது, பள்ளிவாசல்லையும் சொல்லுங்க செல்ஃபில் தூங்குது. இந்த குர்ஆனை தொடாத வரை இந்த உம்மத்து சோதனைகளிலிருந்து வெற்றி பெற முடியாது. அதையும் சொன்னேன்னா இல்லையா? குர்ஆன் கயிறு, அதனுடைய ஒரு புறம் அல்லாஹ்விடம் இருக்கிறது, மறுபுறம் உங்களிடம் இருக்கிறது. ஃபதமஸ்ஸகு, குர்ஆனை பற்றி பிடியுங்கள். அப்படின்னா என்ன? இன்ன வரைக்கும் நாம குர்ஆனை ஓதுவதை தாண்டல இல்லையா? குர்ஆனை பார்த்தாலே நன்மை, குர்ஆனை பார்த்தாலே நன்மை. குர்ஆனை ஓதினால் ஒன்றுக்கு 10 நன்மை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியே காமிக்கிறாங்க. அலிஃப் லாம் மீம். எவ்வளோ ஆச்சு? 30 நன்மைகள். 3 எழுத்து தான். அலிஃப் லாம் மீம் 3 எழுத்து. 6666 வசனங்களில் லட்சக்கணக்கான எழுத்துக்கள் இருக்கிறது. சொன்னாங்களே அல்லாஹ்வுடைய ரசூல், 3 தடவை குழுவெல்லாம் ஓது, குர்ஆனை ஓதிய நன்மை உனக்கு கிடைக்கும். நான் ஓதுறதுல தான் இருக்கிறோம், அதுக்கு அடுத்து தாண்டணும். குர்ஆனை சிந்திக்க வேண்டும். குர்ஆன்ல என்னதான் எல்லாம் சொல்லி இருக்கான்னு சிந்திச்சீங்கன்னு சொன்னா ஒரு ஆண்டினுடைய வணக்கம் கிடைக்கும். அப்புறம் குர்ஆனின் படி அமல் செய்ய வேண்டும். குர்ஆனின் படி அமல் செய்தால் அல்லாஹ் கிடைப்பார். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், குர்ஆனை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? உங்களுடைய இதயங்களில் பூட்டு போடப்பட்டு இருக்கிறதா? மோமின்களே, குர்ஆன் இறக்கப்பட்ட இரவில் இன்ஷா அல்லாஹ் நாம ஒரு உறுதி கொள்வோம். நமக்கான வழிகாட்டுதலும், நமக்கான பிடிமானமும், நமக்கான வெற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் மட்டுமே வைத்திருக்கிறான். குர்ஆனை படித்து ஓதி விளங்கி அமல் செய்கிற மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஏதாவது ஒரு வசனம் எனக்கு தெரியும் சொல்லுங்களேன். இந்த வசனத்தை நான் படிச்சேன், அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். உலகத்துல நம்மளை விட சயின்டிஸ்டுகள் எல்லாம் குர்ஆனுக்குள்ள தான் போறான். நீ சொல்றதுக்குள்ள அந்த அம்மாவை முடிச்சிருவாங்க. இந்த அம்மா சுனிதா, ஆமா, ஒவ்வொரு முறை விண்ணேற்றம் நடக்கிற பொழுதெல்லாம் சில அதிசயங்களை வந்து சொல்வார்கள். அதுக்குள்ள அவங்க மறைச்சிருவாங்க. 400 ஆண்டுகள் உலகத்தில் கல்வி அப்படின்னு சொன்னா குர்ஆன் மட்டும்தான். நம்ம எவ்வளவு பின்தங்கி நிக்கிறோம். இந்த இரவுல நினைச்சு பாருங்க, இப்ப நினைச்சு பாருங்க. சொகுசா உட்கார்ந்து இருக்கிறோம், ஏசி 10ல கொஞ்சம் வேக்குது. இங்க இருந்து சரியா ஒரு 1000 மைல் தொலை தூரம் எங்க? பாலஸ்தீன். இந்த கஸாவின் குழந்தைகளின் அழுகையை பார்க்கிறோம். 60 ஆண்டு கால போராட்டம். அந்த மண்ணை விட்டு நகர மறுக்கிறார்கள். ஆனா பார்த்தீங்கன்னா குர்ஆனிய மனிதர்களாகவே வாழ்றாங்க. எல்லாருடைய தலையில என்ன இருக்கு சொல்லுங்க? தொப்பி இருக்கு. எல்லா பெண்களுடைய தலைகளிலேயும் ஹிஜாப் இருக்கிறது. பாங்கு சப்தம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. கிடைப்பதை சாப்பிட்டு நோன்பு நோக்கிறார்கள். அவர் சஹரும் கிடையாது. இஃப்தாருடைய நேரத்தில் ஒரு பேரீத்தமிழமா அல்லது எரியப்படும் ராக்கெட்டான்னு தெரியாது. தினம் தினம் இரத்தத்தோடு வாழுகிற ஒரு சமூகம். ஏன் இந்த சோதனைகள்? ட்ரம்ப் வாய் தவறி சொல்லிட்டான், எங்களுக்கு இஸ்லாம் தான் எதிரின்னு. அதைத்தான் உலகம் எதிர்பார்க்குது. கஸாவுடைய மக்களோ பாலஸ்தீனோ அரபு நாடுகளோ அல்ல, இஸ்லாம் இருக்கிற வரை அது எங்களுக்கு தலைவலி தான். ஆனா சரியான முஸ்லிம் துனியாவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவான். சரியான முஸ்லிம் சொல்லுங்க, துனியாவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவான். குடிக்கலன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? சாராய கடையெல்லாம் அழிஞ்சு போயிடும். கார்பரேட் நிறுவனங்கள் சூதாட்டம் இல்லை என்று சொன்னால் மொத்தமும் பாவம் செய்ய வைக்கிறதானுங்க இந்த ஆட்சிகளுடைய பிறப்பிடமே.
நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே. அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் எதை கொண்டுன்னு சொல்லுங்க சொல்லுங்க. ஆயுதங்களை விற்பனை செய்வது. அவனுக்கு அதுதான். வேற அந்த நாட்டில் வளர்ச்சியோ இயற்கை வளங்களோ கிடையாது. இப்ப ஆயுதங்களை தயாரிக்கிறவன் என்ன நினைப்பான் சொல்லுங்க? சண்டை நடந்துகிட்டே இருக்கணும். அப்ப யாரையும் அமைதியா சும்மா இருக்க விட மாட்டான். ஆனால் திரும்ப திரும்ப உலக நாடுகளினால் ஒரே ஒரு சமூகம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா நம்முடைய பின்னடைவு எங்கன்னு பார்க்கணும். இந்த வரலாற்றை மட்டும் நீங்கள் நினைத்து பாருங்கள். ரோமர்கள் முஸ்லிம்களை தாக்குவதற்கு உளவாளிகளை அனுப்பினார்கள். அந்த உளவாளிகள் உளவு பார்த்துட்டு போய் ரோம் பேரரசருக்கு சொன்னா இந்த முஸ்லிம்களை ஒரு நாளும் வெற்றி கொள்ள முடியாது. காரணம், பகலில் குதிரையில் பயணிக்கிறார்கள், இரவில் முசல்லாவில் பயணிக்கிறார்கள். அல்லாஹ்வோடு தொடர்புடைய யாரையும் வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு உளவாளி எழுதி கொடுத்தான். ரோம் உணர்ந்தது. இது யாரை குறிச்சு? சஹாபாக்களை பத்தி. ஒரு கையில் குர்ஆன், மறு கையில் வாள், உலகத்தை ஆட்டி படைத்தார்களே. நாம முதல்ல பண்ண பெரிய பாவம் என்ன தெரியுமா? குர்ஆனை தூக்கி நீட்டா செல்ஃபில் வச்சுட்டோம். அதை வீட்டில எல்லாம் பழைய காலத்துல இந்த குர்ஆனுக்குன்னு ஒரு பை வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? குர்ஆன் பை பார்த்துருக்கீங்களா? உள்ள வச்சு அது ஒரு 1.5 மீட்டர் இருக்கும். எது நாடா கட்டு எந்த காலத்திலே திறந்துட மாட்டோம். புரியுதா? எந்த காலத்திலே தொற்ற மாட்டோம். அந்த டிவி வாங்கி வச்ச உடனே அல்லாஹ் உன்னுடைய குர்ஆனுடைய பரக்கத்தினால இந்த டிவி வெடிச்சிடக்கூடாது, இந்த ஃப்ரிட்ஜ் வெடிச்சிடக்கூடாது. என்னங்க வாழ்வதற்காக நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சிருப்பான். என்னதுங்க? டேப்லெட்டா? கேட் லாக். அதில் என்ன போட்டிருப்பான்? எல்லாமே அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், அதில் ப்ராப்ளங்கள் வந்தால் என்ன செய்யும் இல்லையா? அதை பார்த்துட்டு ஃப்ரிட்ஜ் பத்திரமா வச்சிருக்கிறோம். எல்லாத்துக்கும் கொடுக்குறான். ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு கொடுத்தான். நீ எப்படி வாழணும்னு குர்ஆனை பாருன்னு இவன் வாங்கி அங்க வச்சுட்டு நாங்க வாழ்ந்துருவோம்ல. அப்ப ட்ரம்ப் அடிப்பான்ல. சொல்லுங்க பாய். எல்லாவற்றுக்கும் தேவையானதை வைத்து படித்து பயன்பாடு. ஒரு செல்போன் வாங்கினா உள்ள ஒரு சின்ன புக் இருக்கு. ஒரு சிம் கார்டு வாங்கினா சொல்லுங்க, இனிமேல் சந்தாக்கள் அனுப்பணும், இதை படிடா. அப்புறம் தான் நாங்கள் ஜனாசா தொழு வைப்போம். பள்ளியில் செருப்பெல்லாம் உள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு ஒருத்தர் சங்கடப்பட்டு அவரே கேட்டார், எங்கள் திருப்பி சந்தாக்கு முன்னாடி வச்சா பயப்படுவானுங்களான்னு. நம்மால் அதுக்கெல்லாமா பயப்படுறாங்க? அதுக்குள்ளேயே கொண்டு போய் செருப்பை வச்சுட்டு சிரிக்கிறான். முடிஞ்சா எடுத்துக்கு பாரு. ஈமானை விட செருப்பு பெருசுங்க. ரொம்ப விவரமா என்ன செய்வான்? ஒரு செருப்பு இங்கேயும் ஒரு செருப்பு அங்கேயும். திருட இவனை விட விவரமா இருப்பான். வைக்கும் போது பார்த்துருவோம், மாப்பிள்ள நீ இங்கே வைக்கிறியான்னு. அப்போ தொழுதுட்டு போய் அவன் யோசிக்கிறான், என்னடா திருட இவன்? ஏன்னா நீயே திருடன் தானே. அப்ப திருடுறவனுக்கு என்ன செய்யும்? யார் ஒத்த செருப்பு இருக்குன்னா அவன் இன்னொரு செருப்பு எங்க இருக்குன்னு கரெக்டா தேடி பிடிச்சிருவான். மோமின்களே, அந்த வரலாற்றையும் சொல்லிடுறேன். ஷேக் ஷீராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி தொழுக வந்துட்டு பள்ளியாசல் எல்லா காலத்திலையும் நடந்திருக்கு. ஈரான்ல தொழுதுட்டு வெளியே போறாரு, செருப்பை காணா. இந்த செருப்பை காணாங்கும் போது பாத்தீங்கன்னா ஈமான் காணா போன மாதிரி அப்படியே. இப்ப என்ன ஆகும் சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, பள்ளியில ஏதாவது காணா போனா தேடாதீங்க. எல்லாம் யோசிக்கணும். பள்ளியில ஏதாவது காணா போச்சுன்னா தேடாதீங்க. யாராவது தேடிக்கொண்டிருந்தால் பக்கத்துல போய் துவா செய்யணும். கிடைக்க கூடாது, ஆமீன். கிடைக்க கூடாது, ஆமீன். எப்படி இருக்கும் சொல்லுங்க? 1 லட்சம் ரூபாய் செல்லு காணா, அவரை வட்டம் அடிக்கிறார், தேடிக்கிட்டே இருக்கிறார். அஜரத் பார்த்தீங்களா? கிடைக்க கூடாது, மோதினார், ஆமீன் அப்படின்னு அங்க 2 ஷஹீதா. யோசிங்களேன், சாதாரண விஷயம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, பள்ளியில காணானா செருப்பை காணான்னு எல்லா இடத்துல தேடுவான். எல்லா செருப்புல தேடிட்டு அப்புறம் நின்றுக்குவான். வர்றவங்களுக்கெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் காலை பார்ப்பானா? சொல்லுங்க. இப்போ இவனுடைய பார்வையில் அவர் யாரு? அது யாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி காலை பார்ப்பா. கடையை ஈஸியாக பேசுமாம வருவார், ஹஜ்ரத் அஸ்ஸலாமு அலைக்கும். திருடா. அதான் மற்றவர்களை திருடர்களாக பார்க்க வைக்கிற மனோநிலை உருவாகிவிடும். அதனால பள்ளியில காணா போனா எதையும் தேடாதீர்கள் பெருமானார் சொன்னாங்க.
அப்படி எவனாவது தேடனா கிடைக்க கூடாதுன்னு. ஆனா நாமெல்லாம் நல்லவங்க, எடுத்து வச்சு மைக்கில் சொல்றோம், வண்டி சாவி கிடைத்திருக்கிறது, அடையாளம் சொல்லி பெற்றுக்கொள்ளவும். சரியா? ஷேக் சிராஜ் ரஹ்மத்துல்லாஹி இப்படி காணான்னு போயிட்டாங்க. வெறுங்காலம் நடந்து போறது பாலைவனத்தில் எப்படி இருக்கும்? வெளியே வந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னாரு. என்னங்க இவ்வளவு நேரம் செருப்ப காணானா இன்னாலில்லாஹ் தானே சொல்லணும், என்ன அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றீங்க? ஆமா, செருப்ப காணான் தேடிட்டு வந்து பள்ளிவாசலுக்கு வெளியே பார்க்கிறேன், அங்க ஒரு யாசகன் காலே இல்லாமல் அமர்ந்திருக்கிறான். இல்லாத செருப்பை தேடுகிற எனக்கு அவனுக்கு காலே இல்லை, எனக்கு காலை கொடுத்த அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எத்தனை பேர் அப்படி வாழ்றோம் சொல்லுங்க? அவன் வீடு கட்டிட்டான், அவன் கடன் வாங்கிட்டான், அதைத்தான் நினைக்கிறமே தவிர அல்லாஹ் நம்ம கிட்னியை இன்னமும் பத்திரமா வச்சிருக்கிறான்ல, எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நீங்க பாருங்க, உலகத்தில் கொடூரமான நோய்கள் என்னன்னா நம்மளை சுத்தி நடக்குது. இந்த டயாலிசிஸ் பண்றாங்கல்ல, சொல்லுங்க பாய், சொல்லுங்க என்ன கொடூரம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவான் மாசத்துல ஒரு நாள், அப்புறம் 15 நாளைக்கு ஒருக்கா, அப்புறம் வீக்லி 3 days. டயாலிசிஸ்னா என்னங்க? மொத்த ரத்தத்தையும் வெளியேற்றி இன்னொரு வழியில என்ன வாழ்வு இது? சரி, அப்படி டயாலிஸ் பண்ணி முடிச்சவங்க வாழ்றாங்களான்னு கேட்டா ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அதாபு. இப்ப அல்லாஹுக்கு என்ன தெரியுமா சுக்ர் செய்யணும்? எனக்கு வண்டி கிடைக்கல, எனக்கு செல்போன் நல்ல காஸ்ட்லியான 5G கிடைக்கல அப்படிங்கறதெல்லாம் விட இன்ன வரைக்கும் நின்று தொழுகிறேன்னு அல்ஹம்துலில்லாஹ். பசிக்குது, சில பேர் பசிக்கிறதுக்கு என்ன செய்வான் சொல்லுங்க? மாத்திரை போடுவான். காருக்கு மேல சைக்கிளை ஏத்திட்டு ரேஸ் கோர்ஸ்ல காரை நிறுத்திட்டு சைக்கிள் ஓடிட்டு இருக்கிறான். யோசிச்சீங்களா? ஜிம்முக்கு போய் 6 பேக் கைவண்டி இழுக்கிறவனுக்கு இயல்பாவே எல்லாம் கொடுத்துட்டான். அவன் சாப்பிட்ற சாப்பாட்டை பார்த்து இவனுக்கு ஆத்திரமா வருது, என்னடா இப்படி திங்கிறான். ரப்புல் ஆலமீன் பசியை தர்றதும் பெரிய நியாமத்து தானே. இவன் ஊசியை போட்டு பசிக்க வச்சு திங்கலான்னு நினைக்கிறான். டாக்டர் சொல்லி இருக்கிறார், சுகரை தொட்ட கையை வெட்டுவேன், கோழியை தொட்ட அட்மிட் பண்ணிடுவேன், மாட்டை தின்ன காலை வெட்டுவேன். இதெல்லாம் பார்த்துட்டு ஏங்கி முடிச்சுட்டு ரப்புல் ஆலமீன் கொடுத்துருக்கிற ஆனா எல்லா நசீபும் அதிர்த்து போது நேரம் தின்னுட்டு போட்டும். பா, உண்மையா இல்லையா சொல்லுங்க? உண்மையா இல்லையா? பெரும் கோடீஸ்வரர்கள் எல்லாம் சம்பாதிச்சா எதையுமே திங்க முடியாது. ஒரு பெரிய பணக்காரங்க ஒரு பெட்ரூமை பார்த்தோன்னா கொஞ்சம் இப்படி மயக்கம் வந்துருச்சு, அஜய் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமா? அஜய் திங்க வாங்க, நம்ம நிலைமை பாருங்க, வெறும் பலகையில கீழே படுத்து கிடக்கிறாரு. வாட்டியான டாக்டர் சொல்லிட்டாரு, இதை தவிர எதுல படுத்தினாலும் சந்தாக்கில் போயிடுவேன். வெறுமோனாட வெறும் பலகையில தான் படுக்கணும். ஏன்னா முதுகு வடம் பிரச்சனை இருக்கு, மெத்தையில படுத்தா மென்மேலும் நோய் அதிகமாகும். மூமின்களே, குர்ஆனை பற்றி பிடிக்காமல் நிறைவான வாழ்வு என்பது கிடைக்கவே கிடைக்காது. ரப்புல் ஆலமீன் அந்த ஒரு குர்ஆனை இறக்கிய இரவில் நமக்கு விழிப்புணர்வு தருகிறான். குர்ஆனோடு உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்புறம் இந்த இரவு கிடைச்சிருச்சுன்னா நான் என்ன செய்யட்டும்னு கேட்டாங்க. யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் சொல்லி கொடுத்தது என்ன? அல்லாஹும்ம இன்னக சொல்லுங்க அஃபுவன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னா. சின்ன வார்த்தை தான். யா அல்லாஹ், நீ மன்னிப்பை விரும்புவன். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுங்களா? எல்லாம் மன்னிச்சிருன்னு கையை தூக்கிட்டா அவன் கசானா அவன் போட்டுருவான், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். இப்ப ரப்புக்கு பிடித்ததை செய்பவன் மூமின். நீங்க இன்னொரு ஆள்கிட்ட போய் மன்னிச்சுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம மனசு எவ்வளவு போராடும் சொல்லுங்க? கேட்டுருவோமா? அது கம்பல் பண்ணா திரும்புவோம், டேய் சாரி கேள்றா, கேட்கலாம் நினைச்சிருப்போம். அவன் கேட்டுட்டான்னு வச்சுங்களேன், எல்லாம் கேட்க முடியாது. அவனும் ஸ்பீடு பண்றான், ஃபோர்ஸ் பண்றான், நம்மளும் ஃபோர்ஸ் ஆகிறோம். அதெல்லாம் நேர்னு பெரிய கடவுளை உன்ட்ட மன்னிப்பு கேட்கறது அப்படித்தான் மதிப்பையா? என்னையா பண்ணுவேன்? பேசிக்கிட்டே இருக்கிறான், சண்டைக்கு தயார், அடிக்க தயார், சாரின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான். சரிங்க, ஒரு ஜட்ஜி கோர்ட்ல மன்னிச்சுட்டேன்னு சொன்னாருன்னு வச்சுங்களேன், ஒரு குற்றவாளிக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் சொல்லுவாரா? எல்லாம் விசாரிக்கிறாரு. 3 மாத கடுங்காவல் தண்டனை. இப்ப அவனுக்கு தெரியுது, மன்னிச்சுட்டேன்னு சொல்ற ஒரு வார்த்தை
வெளிநாடுகளில் வாழ்கிறவங்களுடைய சில நிகழ்வுகள்லாம் பார்த்துருப்பீங்க. அரசாங்கம் மரண தண்டனை தீர்ப்பு செஞ்சிடும். அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒன்று இருக்கு, வழக்கு தொடுத்தவன் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டால் உன் உயிர் காப்பாற்றப்படும். இந்தியா ஃபுல்லா மெசேஜ் அனுப்புவாங்க, அவங்களுக்கு ஒரு நஷ்ட ஈடு கொடுத்து அந்த அம்மாவுடைய உயிரை காப்பாற்றணும். பார்த்திருக்கிறோமா இல்லையா? மன்னிப்பு ரப்புல் ஆலமீன் ரொம்ப விரும்புகிறான். அதனால இந்த இரவுல மூமின்களே, குறிப்பாக நான் சொல்றேன், இந்த இந்த நாம் வாழ்ற இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, பாவங்களை விட்டும் விலகி வாழ்றது. முடியுமா? பாவம் எங்க இருக்கு சொல்லுங்க. பாவம் எங்க இருக்கு? நமக்குள்ளேயே இருக்கு, என் வீட்டில் இருக்கு, எங்கிட்ட தான் இருக்கு. அடுத்தவங்களை சொல்லக்கூடாது. செய்யறது எல்லாமே பாவம், படிக்கிறது எல்லாமே பாவம் தான், சம்பாதிக்கிறது எல்லாமே பாவம். நீங்க பாருங்களேன், ஒரு பயங்கரமான பிசினஸ் மேக்னெட்டுங்கிறாங்க, உள்ள போய் பார்த்தா எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு விட்டுறான். ஹலாலாரம் பார்க்கறானா வியாபாரத்தில்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, யதி அலன்னாசி ஸமான் லா யுபாலில் மர்உ மா அகத அமினல் ஹலால் அமினல் ஹராம். ஒரு காலம் வரும், தான் சம்பாதிக்கிறத ஹலாலா ஹராமான்னு கவனிக்கவே மாட்டான். பெருமானார் சொன்னாங்க. நம்ம அத்தா அம்மா கவனிச்சாங்க, இந்த காசு எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு அந்த யோசனை கூட நமக்கு வர மாட்டேங்குது. குறிப்பா நிறைய பாவங்கள் அப்படிங்கிறத நம்முடைய உள்ளத்தாலும் உறுப்புகளாலும் உணர்வுகளாலும் சம்பாத்தியங்களாலும் நிறைய பாவங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கோம். சம்பாத்தியத்திற்கான விலையையும் அனுபவிச்சு கொண்டுதான் இருக்கும். தவறான வழியில் சம்பாதித்த யாரும் நிம்மதியாக வாழ முடியாது, அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கிறார். ஆனா நம்ம என்ன தெரியுமா கணக்கு போடுறோம், நிறைய சம்பாதிச்சுட்டு அப்புறம் ஒரு ஹஜ் உம்ரா பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். ரமலான்ல 4 பள்ளிக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்டா நம்ம சொர்க்கவாதி ஆயிடுவோம். மோமின்களை இல்லை, நம்மளை நாமளே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த இரவில் அல்லாஹ்விடத்தில் நிறைய தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் எனக்கு தெரியும் நான் என்ன பாவம் செய்கிறேன், இன்னொரு ஆள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய எண்ணத்தால் 99 துர்குணம். குர்ஆன் நல்லா சங்கடப்படுறானே, கலீலம்மா தஷ்குரூன், நீங்க ரொம்ப நன்றியே சொல்றது இல்லை. ஒரு சாயா வாங்கி கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லுங்க, தேங்க்ஸ் சொல்றோமா இல்லையா? ரப்புல் ஆலமீன் நைட்டு தூங்கினா காலையில் எழுப்பி விடுறான். எத்தனை தடவை அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சிருக்கோம்? ஒரே ஒரு சின்ன உணவு குழாய், ஒரு பக்கம் உணவு போகுது, இன்னொரு பக்கம் மூச்சு காற்று வெளியே வருகிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சாப்பிட்ற மாதிரி உலகத்துல யாராவது சாப்பிடுவாங்களா சொல்லுங்க? அடுத்த ராத்திரியில எந்திரிச்சு அத்தனை ஐட்டத்தையும் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சாப்பிட்டுருக்கிறான். அந்த அம்மாவும் வேற, நோன்பு வைக்கிற வயிறு நல்லா சாப்பிடுங்க, நோன்பு வைக்கிற வயிறு நல்லா சாப்பிடுங்க. மோதினார் மைக்க தட்டுற வரைக்கும் கடைசியாக ஒரு நேந்திர பழத்தை உள்ள விடுறான். அது உள்ள போகும்போது நியத்து வெளியே வருது. அல்லாஹும்ம நவைத்து சௌமகதீன், நீய சொல்லிக்கிட்டே பழத்தை இறக்குறான். நாங்கள் எப்படிப்பட்ட ஆளு? எல்லா டாக்டரும் சொல்றான், நீ நோம்பு வச்சுட்டு கொஞ்சம் ஜூஸ் மாதிரி ஐட்டங்களை சாப்பிடப்பா, இப்படி எல்லாம் சாப்பிட அட போட நீ அப்படின்னு இந்த கஞ்சி, பச்சரிசி கஞ்சி, சில பண்டிகைகள் அதுக்கு பேர் கைமா கஞ்சி எல்லாம் போட்டுட்டு அந்த நோம்பு திறக்கும் போது கையெல்லாம் சுருட்டி விட்டு பதில் போருக்கு ரெடி ஆகிற மாதிரி ஒரு 16 பஜ்ஜி, ஒரு 21 வடை, சொல்லுங்க, இத்தனையும் வச்சுட்டு அவனுக்கு எப்போ தெரியுமா ஆத்திரம் வரும்? சாப்பிடலான்னு உள்ள அடிச்சுட்டு இருக்கும்போது மோதினார் மைக்கத்தை வேற மகரிக்கு தொலைக்கு எப்பறம் சாப்பிட்றதா வேண்டாமா? சரி தொழுதுட்டு சாப்பிட்ருவோம். அதுக்குள்ள நம்ம சின்ன பசங்க இருக்காங்கல்ல, இந்த போட்டதையெல்லாம் பதில் பொருளை எடுத்துட்டு போன மாதிரி இவனுக்கு ஓடிடுவாரு. எப்பங்க மகரிபில் இருந்து திங்க ஆரம்பிக்கிறோம், தின்னுகிட்டே இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். வஃபீ அன்ஃபுஸிகும் அஃபலா துப்ஸிரூன், உங்களை நீங்களே யோசிச்சீங்கன்னா அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வீங்க. உள்ளுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு? வடை, போண்டா, பஜ்ஜி, பாயாசம், இடையில தர்பூசணி, மாம்பழம், வாழைப்பழம், ஹாட்டு, கூழு, இத்தனையும் உள்ள இருக்கு. ஆனா ரப்புல் ஆலமீன் சஹருக்கு மறுபடியும் பசிக்கு வைக்கிறானே. சொல்லுங்க, என்ன டேப்லெட் போட்டீங்களா, ஓடனீங்களா, ஜிம்முக்கு போனீங்க? ஒன்றும் கிடையாது. அந்த 20 ரக்காத் தொழுதோன்னு பசிக்கிறமா இருக்கு.
இங்கே லைனாக வேற இருக்குது. ஆபிதாக்கா, ஐசாமாக்கா போய் கும்பலா திங்கிறாங்க. டேய் சகுருக்கு சாப்பிடுவோம்ல, அப்பவும் சாப்பிட்றான். சும்மா இல்லாமல் எங்கேயாவது இலவசமாக பிரியாணி போடுறான்னு சொன்னால் இவனுக்கு எல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது. டேய் இந்த பள்ளிக்கு போயிடாதரா, அங்கே சிக்கன் பிரியாணி நல்லா இல்லை, அங்கே மட்டன் பிரியாணி. அந்த ஜமாத்காரன் தொலைஞ்சான். 180 பேர் திடீர்னு ஏறுறான், அப்பவும் திங்கிறான். 4 மணிக்கு வீட்டில் போய் அம்மா சவுருக்கு என்ன வச்சிருக்கிற, ஏண்டா பள்ளிவாசல் அது அப்போ சாப்பிட்டேம்மா, சவுருக்கு போடு, உனக்கு ஆக்கி போட்டே நாசமாக போச்சுன்னு கடைசியாக வீட்டில் கத்தம் பண்ணிட்டு அல்லாஹ் துஆ செய்யணும். நவைத்து சௌபகதி அல்லாஹ்தாயே. கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு சொல்லுங்க, இவ்வளவு நியாமத்துகளை ரப்பு தந்திருக்கிறானே. ஒரு டப்பால நீங்க எவ்வளவு ரப்ப முடியும்? 1 லிட்டர் தான் ரப்ப முடியும், 1/2 லிட்டரு. ஆனா இதுக்குள்ள எத்தனை லிட்டருங்க? லிக்யூடும் போகுது. எங்க மாமிசம் எல்லாம் அது செரிமானம் ஆகிறதுக்கு அவரும் எடுக்கும். ஏதாவது நின்றுக்கா? பிறை 1ல தொடங்கின போர், பத்ர் போர், உஹது போர், கந்தக் போர், எல்லா போரும் நடந்திருக்கு. வயிற்று வெளியே வரல இல்ல, சொல்லுங்க. வயிறு கணக்கும் இல்லைல்ல, கரெக்டா நடந்துகிட்டே இருக்கு. நோம்பு திறக்கும் போது பசிக்குது, அல்ஹம்துலில்லாஹ். பசிக்கிறதே பெரிய நாமத்தானுங்க. அப்புறம் தராவி முடிச்சவன பசிக்குது, அப்பவும் திங்கிற அல்ஹம்துலில்லாஹ். சஹர் முடிச்சவன ஃபஜ்ர் தொழுதா பசிக்கும்னு பல பேர் மையத்தாயிரம். நடந்தா பசிக்கும். அந்த நோம்பு வச்சுட்டு நடக்கிறான் பாருங்க, அப்ப மட்டும்தான் சஹாபி மாதிரி இருப்பான். அவனை பார்த்தா பேசவே மாட்டான். ஏன்னா பேசல பசிக்குமாமா. பள்ளிவாசல் மூலையில் உட்கார்ந்துருப்பான். என்னடா? ஆனா அந்த இஃப்தாருக்கு பிறகு அவனை பார்த்தா ஜிப்ரீல் மாதிரியே இருப்பானுங்க, பரபரப்பா இருப்பான். எங்க ஏஷத்துல அத்தார ஜமாத்துல எங்க நோம்பு திறந்தா மதுக்கரையில, ஏண்டா இப்படி சுத்துற? அங்க கஞ்சி நல்லா இருக்கு, இங்க கிராத்து நல்லா இருக்குங்கிறான். தேடி போறவருக்கானுங்க. இந்த பள்ளியில கஞ்சி சரியில்லைங்க, செல்வபுரத்துல அருமையா வைக்கிறாங்க. ஒரு ரமலான்ல 40 பள்ளியில போய் கஞ்சி டேஸ்ட் பார்த்துட்டு வந்திருக்கான். சரி, நான் சொல்றது என்ன தெரியுமா? அஃபலா தஷ்குரூன், அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறான், அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்த மாட்டீர்களா? ஒரு நாள் இந்த சுவாசம் தடைபட்டு விட்டால் நாம எங்க இருப்போம்? எங்க இருப்போம்? ஐசியூல இருப்போம் இல்லையா? நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நான் ஓதிக்கிட்டே இருக்கிறேன், இந்த சுவாசம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சுவாசம் நின்று விட்டால், ஒன்று மையத்து தடைபட்டு விட்டால் நோயாளி, அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்த மாட்டீர்களா? போய் பாரு, ஐசியூல பாரு, செயற்கை சுவாசத்தோடு போராடி கொண்டிருக்கிற நோயாளி. அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். யா அல்லாஹ், என் மூச்சை எந்த அடைப்பும் இல்லாமல் அந்த மூச்சு போயிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள, நம்மளும் என்னங்க நிக்குது? சரி, எல்லாம் முடிஞ்சுங்க, தராவி முடிஞ்சு போய் படுத்தா அடுத்த செகண்ட் கொரட்டை விடுறான். பக்கத்து வீட்டுக்கார சகருக்கு டைம் ஆச்சான்னு கேட்கறான். என்னையான்னு கேட்டா கொரட்டை. எப்படா நீ தூங்குற? ஓ ரப் தேத்தா ஹே ஹம் சோத்தா ஹே. ஏன்னா சில பேர் மாத்திரையை இடுப்புல வச்சுக்கிட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, பிஸ்மில்லா, தூக்கம் வர மாட்டேங்குது, பிஸ்மில்லா. அவனுக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது தெரியுமா? இவன் எப்படி வீடு கட்டினான், நோய் தானுங்க. அவன் எப்படி வண்டி வாங்கினா, அப்ப இப்படிப்பா எப்படி சாமி போக முடியும்? திருடிப்பான். இதை நினைச்சே தூங்குறது இல்ல. குர்ஆன் சொல்லுது, பொறாமப்படாத, பொறாமைப்படுபவனை பார்த்தால் அல்லாஹ்விடத்தில் நீ பாதுகாப்பு தேடு. குர்ஆன் வாழ்வியல், குர்ஆன் வாழ்வியல். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கள். எங்க சாப்பிட்டவன அல்ஹம்துலில்லாஹ், தண்ணி குடிச்சவன ஒன்றும் இல்லைங்க. பெரிய பிரச்சனை. எந்த டாக்டர்கிட்ட வேர்ல்டு நம்பர் 1 டாக்டர்கிட்ட போய் நின்னாலும் முதல் கேள்வி கேட்பாரு, உச்சா கரெக்டா போகுதான்னு கேட்பாரா? என்ன இவ்வளோ பெரிய டாக்டர் இதுக்கு போய் கேட்டுட்டு இருக்கீங்க? அது டன்னு கணக்கில் போகும்ல. ஒழுக்கமா போகுதா? போகுதுங்க சார். என்ன கலர்ல போகுது? ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வர்றேன். கலரா குடிக்கணும். இல்லை டாக்டர் கேட்க, மஞ்சள் கலரா போகுதா? ஆமாங்க சார். அப்போ உனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னவனவே வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? பெருமானார் சொல்றாங்க, ஒரு தடவை ஒண்ணுக்கு போயிட்டு வந்தா அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய? சுக்ர் செய்ய. எவ்வளோ கலர் குடிக்கிறோம், எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி கழிவுகளை கூட அழகாய் வெளியேற்றுகிறார் ரப்புல் ஆலமீன். அது தடைபட்டு போனால் சூடு நாளங்க ஒண்ணுக்கு போகாம எரிச்சல்ல நாம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் சொல்லுங்க. தொழுகையில வந்து நிக்க முடியுமா? ஒரு இடத்துல நடக்க முடியுமா? நீர் கடுப்புங்கிறார், உடனே எல்லா டாக்டர் மாதிரி போய் எண்ணெய் வாங்கி குடிங்கிறோம். அதை செய்யுங்க. எப்படியாவது அந்த நீர் கடுப்பு
ஒன்றுக்கு போனால் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும் இல்லையா? டாய்லெட் போனால் அல்லாஹ்வுக்கு பெரிய சுக்ர் செய்யணும். ஏன் ஒரு நாள் போகலன்னு சொன்னால் இவரே சொல்கிறார், எந்த அறியில்லை பூம்பளை கழிச்சு கழிச்சு போய் நின்று கடைக்கிட்ட நின்று இருக்கிறதெல்லாம் திங்கிறான். 2வது நாளும் போக மாட்டேங்குது. மெதுவாக சம்சாரத்தில் சொல்கிறான், வீடெல்லாம் பத்திரண்டி, ஏங்க என்னாச்சு? இல்லை போக மாட்டேங்குது. மொத்தமாக போயிட்டா அவனுக்கே தெரியுது. போகலைன்னா என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். ஒரு வழியா 3ஆம் நாள் போகலைன்னா பயம் ஆகி இவரை போய் அட்மிட் ஆயிடுறாரு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, சார் உள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, டிச்சு அடைச்சிக்கிச்சு, எடுத்துதாகணும். என்ன சார் செய்வீங்க? இனிமா கொடுப்போம். குப்பரை படுக்க வச்சு ஓங்கி குத்தனா பீச்சிட்டு வருதா இல்லையா? அப்ப சொல்றான் அல்ஹம்துலில்லாஹ். இதை டெய்லியும் சொல்லி இருக்குன்னு அழகா போயிருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் அல்லாஹ்விற்கு நீ நன்றி சொல்லாவிட்டால், இப்ப அவன் டாக்டரை பார்க்குறான், தெய்வமா காப்பாத்துனீங்க. தெய்வம் தான் காப்பாத்துச்சு. யாரு? ரப்புல் ஆலமீன். சில டிச்சு தானா போயிடும், சில டிச்ச அடப்பை எடுக்கணும். நீ அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய். இந்த இதயம் துடித்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு நாள் தன் துடிப்பை கொஞ்சம் ஸ்லோவாக்கினா நம்ம எங்க இருப்போம்? ஐசியூல இருப்போம். நமக்கு என்ன பண்ணுவாங்க? ஆஞ்சியோ பண்ணுவாங்க. சில பேருக்கு அடப்பை அப்படியே எடுத்துருவான், சில பேருக்கு பைபாஸ் போட்டு. இவர் பெருமையா பேசுறாரு, 4 பைபாஸுங்க, 4 அடப்பு 8 அடப்பு. எங்க எந்த துனியால வாழ்றோம்? மோமின்களே, குர்ஆன் வாழ்க்கை தத்துவத்தை சொல்லி கொடுத்து குர்ஆன கைடா வை. நீ எப்படி சம்பாதிக்கணும்? குர்ஆன்ட்ட கேளு. நீ எப்படி திருமணம் முடிக்கணும்? குர்ஆன்ட்ட கேளு. உன்னுடைய இல்லறம் எப்படி இருக்கணும்? குர்ஆன்ட்ட கேளு. பெற்றோர்கள் குர்ஆனிடம் கேளு, பிள்ளைகள் குர்ஆனிடம் கேளு, உறவுகள் குர்ஆனிடம் கேளு, பொருளாதாரம் குர்ஆனிடம் கேளு, செலவழிப்பு குர்ஆனிடம் கேளு, விபத்துகள் குர்ஆனிடம் கேளு, இயற்கையின் பெருங்காட்சிகள் குர்ஆனிடம் கேளு. குர்ஆன் ஒரு கையில் நீங்கள் பிடித்து கொண்டால் அதனுடைய ஒரு புறம் அல்லாஹ்விடத்திலும் மறுபுறம் உங்களிடத்திலேயும் சரியாக வாழ்ந்து விடுவீர்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் குர்ஆனிய வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நீயத்தை இன்றைய இரவில் நாம் உறுதி கொண்டு பாவங்களை விட்டு விலகி வாழ்வதற்கான மறு உறுதியை எடுப்போம். அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல வாழ்வையும் தக்வாவுடைய அமல்களையும் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன இடைவெளி.